இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். சங்கீதம் 106:23வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றார்கள். சங்கீதம் 106:21-22 வசனத்தை நீங்க வாசித்தா தெரியும். எகிப்தில் பெரிய கிரியைகளையும் காமன் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார். நிறைய நன்மைகளை தேவனிடத்தில் இஸ்ரவேல் ஜனம் அனுபவித்தது. ஆனால் அந்த தெய்வத்தை மறந்த பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை நாசம் பண்ணுவேன், அழிப்பேன்னு உக்கிர கோபம் கொள்ளுகிறார். இவர் கோபம் அடையும் பொழுது அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கு மோசே திறப்பின் வாசலிலே நின்று அவன் மன்றாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். நம்முடைய தேவன் ஒரு பக்கம் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ளவர், மறுபக்கம் அவருக்கு கோபமும் வருகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எவ்வளவோ நேசிக்கிறார். சில வேளையில் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும்போது சில நேரத்தில் கோபம் வருவதை போல ஆண்டவருக்கும் கோபம் வருகிறது. ஆனால் இந்த கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு மனிதன் தேவை, ஒரு மனுஷன் தேவை. இன்றைக்கு தேசத்தில் நீங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் தேவனுடைய கோபாக்கினை நிச்சயமாய் உலக நாடுகள் மேல் இருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை ஆற்றி ஜெபிப்பதற்கு, ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்தை அழிக்க கூடாது, எங்கள் ஜனங்கள் செய்த தவறை மன்னித்தருளும் என்று திறப்பிலே நின்று அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி ஜெபிப்பதற்கு மக்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எதனால் ஆண்டவருக்கு கோபம் வருதான்? நிறைய காரியம் இருக்கு. 3 காரியங்களை நான் சுட்டி காட்டி நீங்கள் திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனாய் மாறுவதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றுகிற ஒரு மனுஷியாய் நீங்கள் மாறுவதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. முதலாவது பாருங்க, யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலே 1 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலே அதன் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. மோசே மூலம்தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து வருகிற வழியிலே திடீர்னு ஆண்டவர் மோசையை மலைக்கு கூப்பிட்டார், மலைக்கு வாணினார். சில ஜனங்கள் நடக்க வேண்டிய சில நியாயங்களை, கட்டளைகளை நான் உன்னிடத்தில் எழுதி கொடுக்கிறேன், சொல்லி கொடுக்கிறேன்னு அழைச்சிட்டார். மோசே இப்ப ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மக்களை மலைக்கு கீழாக ஆரோனிடத்தில் ஒப்படைத்து விட்டு இவன் மலைக்கு மேல போறான். 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, காணவே இல்லை. மோசே இப்போது மலைக்கு தேவனை சந்திப்பதற்கு சென்ற பொழுது எத்தனை நாள்ல வருவேன்னு சொல்லிட்டு போனா தேடி இருக்க மாட்டாங்க. இப்ப நான் சில வெளி ஊழியங்களுக்கு போகிறேன், 3 நாள் கன்வென்ஷன், இத்தனாம் தேதி வருவேன், என் மனைவிட்டு சொல்லிட்டு போவேன். சபை மக்களுக்கு திரைவெளியிலே தெரியும். அந்த நாள் தாண்டும் போது பிரச்சனை வரும். அதே மாதிரி இவன் குறிப்பிட்ட நாளே சொல்லலாம், போயிட்டு வரேன். அவங்க நினைச்சிருப்பாங்க 1 நாள்ல வந்துருவாரு, 2 நாள்ல வந்துருவாரு, 1 வாரத்துல வந்துருவாரு. 40 நாள், கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுது. இப்ப இவங்களுக்குள்ள ஒரே இது, எங்களுக்கு முன்பால மோசே ஒரு தெய்வத்தை போல எங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஏன்னா அறியாத ஜனங்கள் தானே, தெய்வத்தின் வல்லமையை நன்றாக அறியாத மக்கள் மோசையை தெய்வத்தை போல வைத்திருந்தார்கள். இப்போது ஆரோன் கேட்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் வேண்டும். மோசையை காணவில்லை,
எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே மலைக்கு போனவருக்கு என்ன சம்பவித்ததோ அறியவில்லை. அவர் திரும்பி இன்னும் வர காணோம், எங்களுக்கு முன்பாக போகிறதுக்கு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்தில் இவர்கள் பேசுகிறார்கள். இப்ப ஆரோன் என்ன செய்கிறான் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இவன் கேட்கிறான், காதுல போட்டிருக்கத கலட்டி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி தாரேன்னு கேட்டோம்னா காதுல தான். இன்னைக்கு சில சபையினர் காதுல மட்டும் போட்டுக்க மாட்டாங்க, கழுத்துல போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை காதுல தான் கலத்த சொன்னேன். அதுக்கு அடுத்த வசனம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அதை சொல்ல பாத்தீங்கன்னா யாத்திரை 33 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் சொன்னாரு, இது நீங்க இந்த நகையை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் விக்கிரகங்களை சுரூபங்களை உண்டாக்குவீர்கள், ஆகிய இவைகளெல்லாம் கலட்டி கர்வாலி மரத்தண்டையில நீங்கள் புதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்ப பாத்துடுங்க, கழுத்தில் உள்ளதை கலத்தி இப்ப ஆரோன்ட்ட கொடுத்தாச்சு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, 90 வசனத்தை வாசி, 3வது வசனத்தை வாசி. 3வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை அதை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து அதை ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஒரு கன்றுக்குட்டியை காதல் காட்டுனதெல்லாம் தீயில போட்டு உருக்கி என்ன செய்தான்? ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். என்ன சொல்லாங்க? அப்படி வச்ச உடனே இவங்க உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். கைகளை தட்டி அலையில சொல்லலுயா. மோசே மலையெல்லாம் இருக்கிற அங்க பேசுறாரு, நீ இங்க வந்துட்டப்பா, இங்க போச்சு, எல்லாத்தையும் கலட்டி கன்றுக்குட்டியை உண்டாக்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு, பலி செலுத்த ஆரம்பிச்சாச்சு, தங்களை கெடுத்துட்டாங்க, ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு, நீங்க தொடர்ந்து வசனத்தை பார்த்தீங்கன்னா மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவங்க, இவங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மோசே திறப்பல் என்று ஜெபித்தான். ஆண்டவரே இவங்களை அழிக்க வேண்டாம்னு சொன்ன பொழுது பரிதாபம் கொண்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, விக்கிரக ஆராதனை சொரூப வணக்கம் தேவனுக்கு கோபாக்கினையை கொண்டு வரும். கைகளை தட்டி அலையிலே சொல்றது நீங்க நல்லா, அதுவும் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களை விட்டு விடுவார். ஏன்னா அவங்க கண்கள் திறக்கப்படவில்லை, அறியாமல் செய்கிறார்கள். அறிந்து செய்கிற பாவத்திற்கும் அறியாமல் செய்கிற பாவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவை அறியாத காலத்திலே ஒருவர் காதலித்து திருமணம் செய்தால் மன்னிப்பார். கிறிஸ்துவை அறியாத காலத்தில், கிறிஸ்துவை அறிந்த பிறகு மன்னிக்க மாட்டார். நல்லா, அதான் அறிந்து செய்கிறதுக்கும் அறியாத செய்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தெரிந்து செய்வதற்கும் தெரியாம செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. தெரியாம செய்ததை மன்னிப்பார், தெரிந்து செய்தால் மன்னிக்க மாட்டார். குறிப்பாய் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தனக்கென்று வேறு பிரித்திருந்தார். அந்த மக்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ண போது தேவனுக்கு கோபாக்கணும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தோம், விக்கிரகத்துக்கு முன்பாக போய் மண்டிட்டு கிடக்கிற அநேக கிறிஸ்தவ குடும்பம், இந்த குடும்பங்கள் எல்லாம் சாபத்துக்குள்ளே சிக்குண்டு வேதனைக்குள் இருப்பதை நான் ஊழியத்தின் பாதையிலே அநேக மக்களுக்காய் ஜெபிக்கிறதுனால பார்த்து கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப விக்கிரக ஆராதனை தேவனுக்கு எதை கொண்டு வருகிறது? கோபத்தை கொண்டு வருகிறது. 10 வருஷம் 12 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சவங்க கூட அதுக்கு முன்னால் ஆராதனை நடத்துறாங்க. எப்படி மனசு வருது? எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான். யாத்திராம 20வது அதிகாரத்தில் முதல் வசனம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனம் வாசித்தீங்கன்னு சொல்லாரு, என்னை எண்ணி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலேயோ பூமியிலேயோ அதற்கு கீழ் தண்ணீரிலேயோ இருக்கிற எதற்கு ஒப்புமையான எந்த ஒரு விக்கிரகத்தையாகிலும் சுரூபத்தையாகிலும் உங்களுக்கு நீங்கள் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தால் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறைவரிலும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். இது எல்லா பைபிள் இருக்கிறது. கிறிஸ்தவங்களுடைய பைபிள் இருக்கிற ஒரு சட்டம். ஆண்டவர் சீனாய் மலையிலே வைத்து மோசே எழுதி கொடுத்த ஒரு கட்டளை.
இதை இன்றைக்கு மக்கள் படிக்காமல் அதை எப்படி சமாளிச்சு கேட்ட சொல்லுவாங்க, இல்ல நாங்க ஒரு அதாவது ரூபத்தை அதை வணங்கல, நாங்க சாயலுக்கு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதை செய்துட்டு அதுக்கு முன்னால மாலை போட்டு என்னெல்லாமோ பண்ணி எப்படி எல்லாமோ பண்ணி அதுக்கு திருவிழா எடுத்து கூத்தடிச்சு என்ன பண்றாங்க. இப்படி செய்யும்போது அது சாபமாய் மாறும். கைகளை தட்டி அலையிலே சொல்ல அல்லேலூயா. தேவனுக்கு அப்படிப்பட்ட மக்கள் மேல் கோபம் வருகிறது. என் சத்தியத்தை நான் அறிந்து எழுதி கொடுத்த அந்த சத்தியத்தின்படி என் ஜனங்கள் நடக்கவில்லையே. அப்ப இந்த உலக நாடுகள்ல நடக்கிற காரியத்தை பாரு. இதனால தேசத்துல ஆண்டவருக்கு உக்கிர கோபம் இருக்கு. இதை திறப்பு ஆத்துறது உங்க வேலை எங்க வேலை. ஆண்டவரை செய்ய அறியாம செய்ய அங்க அழிச்சிடாதீங்க. அவங்களை அழிக்காது. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபத்துல ஜெபிக்கணும், தனி ஜெபத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறியாம இதை செய்துட்டு உமக்கு கோபம் பத்தி எரியுது அப்பா, அழிக்காதீங்கப்பா. அவங்க கண்களை திறந்தருளுங்கப்பா. உண்மை அறியட்டுமே, உண்மை ஆராதிக்கட்டுமே, பைபிளை படிக்கட்டுமே, போதகர்கள் எல்லாம் வசனத்தை போதிக்கட்டுமே என்று நீங்கள் ஜெபித்தால் தேவன் நம்முடைய ஜெபத்தின் மூலம் இந்த தேசத்தை அழிக்க மாட்டார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது அவருக்கு எதனால கோபம் வருது பாருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ. பாருங்கள், சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிப்பதற்காக தேவன் நிற்கிறார். ஆபிரகாம் தேவன் பாதத்திலே தேவனுக்கு முன்பாய் போய் கேட்கிற, ஆண்டவரே நீதிமானை துன்மார்க்கனோடு கூட அழிப்பீரோ? நீர் இந்த பட்டணம் முழுவதையும் அழிக்க போறேன்னு சொல்லுகிறீரே, அங்கே நீதிமான்கள் இருப்பார்களே, நல்லவர்கள் இருப்பார்களே, அவர்களையும் சேர்த்தா கொல்ல போகிறீர் என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறார், சொல்றார், பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம், அதற்குள் இருக்கிற அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீர். அந்த ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீர். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற கூட்டத்தில் 50 நீதிமான்கள் யாருக்கும் ஒரு தீமை செய்யாம அநியாயம் செய்யாம இருக்கிற 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்த இந்த ஸ்தலத்தை அழிக்காமல் இருப்பீரோ என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. மீண்டும் சொல்றார், துன்மார்க்கனோடு நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால், நல்லா கேளுங்க, இந்த சோதோம் பட்டணத்திலே நான் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். அவர்கள் நிமித்தம் அந்த சோதோம் பட்டணம் முழுவதையும் ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன், அழிக்க மாட்டேன்னு சொன்னார். 50 நீதிமான்கள் தான் போதும் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு அர்த்தம் நல்லா புரியுங்க. அநியாயம் செய்கிறவங்க இருந்தா அழிப்பார், நீதிமான் இருந்தா அழியாது. அநியாயம் செய்யற இருக்க கோபம் ஆண்டவருக்கு வருது. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுசா வாசி பாத்தீங்கன்னா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க 32வது வசனத்துல, அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கடைசியில 10க்கு வந்தாச்சு. கடைசியில ஒருத்தனும் கிடையாது. என்ன நடக்குது பாருங்க. அந்த ஆதியாகமம் 19 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். 19 24வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19 24வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும், அப்பொழுது ஆண்டவர் அந்த சோதோம் மேலும் கோமோரா பட்டணத்தின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்கப்பட்டு, கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அந்த வசனத்துல 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதிகாரத்துல 28 வாசிங்க. சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். சமபூமியாக
கிழக்கு தேசம் முழுவதும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. பாருங்க, அது 27 வசனத்துல வாசிக்கும் போது, விடியற் காலத்திலே ஆபிரகாம் எழுந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், அதாவது ஆண்டவர் முன்பாக நின்ற இடத்துல போய் பார்க்கிறான் அந்த பட்டணம் இருக்கான்னு. பார்த்தா அந்த பட்டணம் முழுவதும் புகையா எழுப்பிட்டு இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? வேதம் தான் மனிதனாய் வாழ்வதற்கு வரையறுத்து வைத்திருக்கு. அதை எல்கையை மீறி போறாங்க. அந்த எல்கையை மீறி போகிறார்கள். உலகம் எங்கேயோ அசுத்தமான காரியத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சோதம் கோமர பட்டணத்திலே அன்றைக்கு அநீதி நடப்பிக்கப்பட்டது. நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, அசுத்தமான காரியம். வேதத்தின்படி காரியத்தை விட்டுவிட்டு உலக பிரகாரமாய் அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அது நிமித்தம் தேவனுடைய கோபம் இறங்கி முழு தேசத்தையும் அழித்தது. தேவ பிள்ளையே, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் தேவனுடைய கோபம் அநீதி நடப்பிக்கப்படும் போது கோபம், தேவனுடைய கோபாக்கினை வருகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து. அடுத்ததாக ஆண்டவருக்கு எப்படி கோபம் வருது பாருங்க. என்னாகும் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என்னாகும் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. நான் அவனோடு மறைபொருளாக அல்ல. முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச, என் தாசனாகிய இப்படி இருக்க என் தாசனாகிய ஆண்டு பாருங்க எவ்வளவு அந்த ஒரு கனம் பண்ணி பேசுறாரு. நம்ம சில நேரத்தில் சிலருக்கு பேருக்கு முன்னால ரெவரண்ட் போடுவோம், சிலருக்கு முன்னால பாஸ்டர்னு போடுவோம், சிலருக்கு திருன்னு போடுவோம், திருமதின்னு போடுவோம், கனம் பண்றது. கர்த்தர் இங்க ஒரு பேர் வைக்கிறார் மோசேக்கு. என் தாசனாகிய மோசேக்கு முன்பாக இப்படி பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஏன் பொழுது மிரியாம் மேல கோபம் மூண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகவே ஏன் பொழுது அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து பேசினார்கள். அதாவது என்ன நடக்குன்னா, தேவ மனிதர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஒரு தேசத்திலே, ஒரு ராஜ்யத்திலே தேவ ஊழியர்கள் வேதனைப்படுத்தப்படும் பொழுது, தேவனுடைய சபைகள் பாழாக்கப்படும் போது தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. தேவனுடைய கோபம் அங்கே கடந்து வருகிறது. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் உங்களுக்கு தெரியும். ஒரு சில இடங்களுக்கு முன்பாய் ஒரிசா தேசத்திலே அங்கே அதாவது ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் வெளிநாட்டை சார்ந்தவர், தன்னுடைய 2 பிள்ளைகளோடு சேர்ந்து மிஷனரி பணி செய்து வந்தார்கள். குறிப்பாக சந்தாலியின மக்கள் நடுவிலே நடந்த ஒரு பாரம்பரிய கலை நிகழ்ச்சியிலே அதில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அந்த மக்களோடு கூட சேர்ந்து அவர் கலந்து கொண்டு தன்னுடைய வாகனத்திலே, தன்னுடைய 4 சக்கர வாகனத்திலே பயங்கர குளிர் காலமாக இருந்தபடி 2 சின்ன பிள்ளைகளையும் அதிலே படுக்க வைத்து விட்டு அவரும் தூங்கினார். நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு நடு ராத்திரியிலே ஒரு பெரிய கும்பல் வந்து பெரிய வைக்கோல் போர்வை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வாகனத்தை முற்றிலும் மூடி பெட்ரோலை ஊற்றி தீ கொளுத்தி விட்டார்கள். 3 பேர் அதிலே கருகி மரித்து போனார்கள். 7 தொழுநோய் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். கஷ்டப்பட்ட மக்கள் மத்தியிலே இயேசுவின் அன்பை அந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமாந்தில ஒரு பெரிய அழிவை சந்தித்தது. அதன் பிறகு ஒரு பெரிய அழிவை அந்த மாநிலம் சந்தித்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படி எத்தனை இடத்துல சின்ன சின்ன கூட்டம் நடத்த, எனக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு ஊழிய குடும்பத்தை தெரியும், சின்ன ஒரு ஜெப கூட்டம் நடத்தி அதன் வழியாக நிறைய மக்களை கிறிஸ்துக்குள்ளே பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே கிடக்கிற மக்களை விடுதலை கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் போய் ஒரு நாள் அந்த இடத்தை அடித்து உடைத்து அந்த ஊழியர்கள் அடித்து வேதனைப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள அங்க நடந்த அநேக சம்பவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பேர் சேர்ந்த ஒரு கும்பல், அதுல 2 பேர் தற்கொலை செய்து மரித்தார்கள், 2 பேர் விபத்திலே மரித்தார்கள், 2 பேர் பைத்தியக்காரர்களாக மாறினார்கள், 2 பேர் கேன்சர் வேதனை அவதிப்பட்டு மரித்தார்கள். தேவனுடைய கோபாக்கினை அந்த மக்கள் மேல் பற்றி எரிந்தது. ஒரு சின்ன ஜெப கூட்டமா இருக்கலாம், வேதத்தை குறித்து பிரசங்கிக்கிற, ஆண்டவருக்கு சொல்லுகிற எந்த ஒரு தேவ மனிதனானாலும் மனுஷன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் ஊழியத்துறோமா சபைக்கு விரோதமாக நம்ம எழும்பினால் ஒரு காலத்திலும் நிலைநிற்க. அதனால் தேவனுடைய கோபாக்கினை அந்த குடும்பங்களிலே, அந்த கிராமத்திலே, பட்டணத்திலே கடந்த. இன்னைக்கு பாருங்கள், எத்தனை தேசத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொலை செய்து கொண்டிருக்க. ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கிறது. நாட்களில் ஒரு சகோதரி பேசினாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரி எம்ஏ முடித்தவர் வெளிநாட்டிற்கு அவர்கள் போனார்கள். ஒரு
சபையிலே போய் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சபையிலே ஒரு நாள் மிஷனரி அறைகூவல் விட்டார்கள். எப்படி என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். இவர் உடனே ஒப்பு கொடுத்தார். அந்த மிஷனரி ஸ்தாபனம் திருமணம் செய்யாமல் ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தானிலே இந்தியர்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஊழியத்திற்கோ சபை ஊழியருக்கு அங்கு போக முடியாது, விசா கொடுக்க மாட்டார். அதனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு மகளை அந்த சபை வழியாக திருமணம் பேசி அவர்கள் ஒழுங்கு செய்து திருமணம் முடித்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பினார்கள். அங்கே ஆப்கானிஸ்தானிலே அநேக தேவ ஊழியர்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பட்டியலில் இவருடைய பேர் இருக்கிறது கொல்லுவதற்காக. அப்போ இங்க குடும்பத்திலே இங்க ஒரே மகன் உண்டு. நம்ம கன்னியாகுமரியை சார்ந்தவர்கள் பெற்று நல்ல வசதிப்படுத்தி அழுது கொண்டே இருக்கிறார்கள், எங்கள் மகனை வீட்டுக்கு வர அனுப்புங்கள். ஆனால் எந்த தொடர்பும் கிடையாது. மகன் சொல்லுகிறார், அங்கிருந்து நாங்கள் ஆண்டவருக்கு பணி செய்ய வந்திருக்கிறோம், இங்கே நாங்கள் மரித்தால் மரித்து விடுகிறோம். ஏனென்றால் அந்த மக்களை கிறிஸ்து அன்பை நாங்கள் சொல்ல வந்திருக்கு. இன்றைக்கு இப்படி எத்தனையோ நாடுகளிலே ஊழியர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே தென்கொரியா தேசத்திலே ஊழியர்களை வைத்து குழியை தோண்டி உயிரோடு அதில் இயேசுவை மறுதலிக்க சொல்லிவிட்டு மறுதலிக்காதவர்களை உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். ஊழியக்கார கண்களுக்கு முன்பாய் ஊழியருடைய மனைவி பிள்ளைகளை குழி தோண்டி மண்ணுக்குள்ளே மூடுவார்களா? இனியாவது நீ இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லுங்கள். அவர்கள் மறுதலிக்காத பட்சத்தில் அவர்களையும் கடைசியில் கொண்டு அந்த மரத்திலே புதைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேசம் இன்றைக்கு 55% கிறிஸ்தவர்களை கொண்ட தேசமாய் மாறி இருக்கிறது. கைகளை தட்டி அழுத்துள்ளது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் கர்த்தருடைய சபைகள் பாழாக்கப்படுகிறதோ, ஊழியங்கள் பாழாக்கப்படுகிறதோ, அங்கே தேவன் தன்னுடைய கோபாக்கினை விளைவித்து. நம்ம கன்னியாகுமரியில் நிறைய குடும்பத்தில் தேவ கோபாக்கினை உண்டு. பாரம்பரியத்தில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய மனுஷர்களை கஷ்டப்படுத்தின காரியம் பெந்தேகோஸ்தே காரியம், ஆவிக்குரிய காரன் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை கேட்டு அவங்க கூட்ட நடத்துற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல போய் பல காரியங்களை செய்து கிறிஸ்தவ மக்கள் கூட அந்த குடும்பங்களை அட்ரஸ் தெரியாம கிடக்கு. தெரியுமா? நான் ஜெபிக்க சில குடும்பங்களை சொல்றாரு, இவன் சாதாரணமா இன்னைக்கு கூனி குறி வந்து நிற்கிறான், அந்த குடும்பம் நிற்குது. ஒரு நாளில் என் பிள்ளைகளுக்கு உரமாய் வேதனையை கொண்டு வந்தவர்கள், வழிகளை அடைத்தவர்கள், ஆராதனைக்கு இடையூறு பண்ணின குடும்பங்கள், என் கோபம் அங்கே வந்து சாபமாய் கிடக்கிறது. இந்த மக்களுக்காய் ஜெபிக்காதுன்னு சில குடும்பங்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய கோபம் தேவ ஊழியர்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படும் போது வரும் தேசத்தில் 3 ஒன்று, கிறிஸ்தவர்கள் விக்கிரகாராதனை செய்யும் போது தேவனுடைய கோபம் வருகிறது. இரண்டாவதாக அநீதி அசுத்தங்கள் அநியாயம் நடக்கப்படும் போது, வேசித்தனங்கள் பெருகும் போது, ஓரின சேர்க்கை ஆணும் பெண்ணும் அசிங்கமான காரியங்களை செய்யும் போது தேவன் கோபப்படுகிறார். மூன்றாவது தேவ மனிதர்கள் தேசத்துக்காய் திறப்பளிப்பதற்கு மனுஷன் எழுப்பி இருக்கிறார், ஊழியம் செய்வதற்கு எழுப்பி இருக்கிறார், பரிசுத்தத்தை பிரசங்கிப்பதற்கு எழுப்பி இருக்கிறார், விடுதலை கூட எழுப்பி அவர்களுக்கு உரமாக எழும்பும் போது தேவ கோபாக்கள். அப்ப என்ன செய்வது? தேவன் கோபப்படும் போது தேசம் அழிகிறது. பூமி எதிர்ச்சி அனுப்புகிறார், கொள்ளை நோயை அனுப்புகிறார், காற்றை அனுப்புகிறார், பனி அனுப்புகிறார், கல்மலை அனுப்புகிறார். அப்போ தேசம் அழிகிறது. அப்போ என்ன செய்வது? அதற்கு ஒரு மனுஷன் தேவை, ஒரு மனுஷி தேவை. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிக்க கூடாது என்று திறப்பில் இருப்பதற்கு ஒரு மனுஷனுடைய ஜெபம் தேவை, ஒரு சபையின் ஜெபம் தேவை.